ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம ஸ்போர்ட்ஸ் அண்ட் வெல்னஸ் யூனிட் 4ல இருக்க ஃபர்ஸ்ட் லெசன் சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ லெசனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆக்டிவிட்டி இருக்கு, அதை கம்ப்ளீட் பண்ணிடலாமா? லெட் அஸ் டூ திஸ் ஆக்டிவிட்டிஸ் பிஃபோர் வி ரீட். விச் கேம்ஸ் ஆர் ஸ்போர்ட்ஸ் டு யூ பிளே? ஸோ உங்களுக்கு பிடிச்ச கேம் நீங்க என்ன விளையாடுவீங்க, என்ன ஸ்போர்ட்ஸ் நீங்க பிளே பண்ணுவீங்க? நான் வந்து பேட்மிண்டன் விளையாடுவேன். ஐ பிளே பேட்மிண்டன். Read the questions given below, talk about them and make a list. ஸோ கீழே இருக்க கொஷின்ஸை வந்து நம்ம படிச்சுட்டு அதை பற்றி நம்ம பேசணும், லிஸ்ட்டும் நம்ம ரெடி பண்ணணும். விச் கேம்ஸ் ஆர் ஸ்போர்ட்ஸ் டு யூ பிளே ஃபார் ஃபன்? நீங்கள் ஃபன்னுக்காக எந்த கேம் இல்லை ஸ்போர்ட்ஸ் விளையாடுவீங்க? ஐ என்ஜாய் பிளேயிங் கிரிக்கெட், பேஸ்கெட் பால் அண்ட் ஸ்கிப்பிங் ஃபார் ஃபன். நான் வந்து கிரிக்கெட் அண்ட் பேஸ்கெட் பால் விளையாடுவேன், ஃபன்னுக்காக ஸ்கிப்பிங் விளையாடுவேன். விச் கேம்ஸ் ஆர் ஸ்போர்ட்ஸ் டு யூ பிளே ஃபார் காம்படிஷன்? நீங்கள் காம்படிஷனுக்காக எந்த கேம் விளையாடுவீங்க? I participate in running races for competition. நான் வந்து காம்படிஷனுக்காக ரன்னிங் ரேசஸ் விளையாடுவேன். நெக்ஸ்ட் பாருங்க, ஹவு டு யூ ஃபீல் வென் யூ வின் ஆர் லாஸ்? நீங்க ஜெயிக்கும் போதோ தோக்கும் போதோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? வென் ஐ வின் ஐ ஃபீல் எக்ஸைட்டட் அண்ட் மோட்டிவேட்டட். நான் வின் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட் ஆவேன், ரொம்ப மோட்டிவேஷனல் ஆவேன். வென் ஐ லாஸ், நான் வந்து தோத்து போகும்போது ஐ ஃபீல் a little sad. நான் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுவேன். பட் ரிமைண்ட் மை செல்ஃப் தட் லாஸிங் இஸ் பார்ட் ஆஃப் லேர்னிங். ஆனால் தோத்து போகிறது வந்து லேர்னிங்கோட ஒரு ப்ராசஸ் தானே நான் எனக்கு நானே ரிமைண்ட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் பாருங்க, ஒர்க் இன் பேஸ், ட்ரிக் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ நீங்கள் வந்து பேரா ஒர்க் பண்ணி கரெக்டான ஆன்சரை வந்து நீங்கள் டிக் பண்ணணும். ஃப்ரெண்ட்லி மேட்சஸ். ஃப்ரெண்ட்லி மேட்சஸ்னா என்ன? மேட்சஸ் பிளே டு வின் அ ட்ராஃபி, மேட்சஸ் பிளேட் வித்தவுட் காம்படிஷன். ஸோ ட்ராஃபியை வின் பண்ணணும்னு விளையாடுற விளையாட்டா, இல்லை மேட்சஸ் பிளேட் வித்தவுட் காம்படிஷன், காம்படிஷனே இல்லாமல் விளையாடுற விளையாட்டா? ஃப்ரெண்ட்லி மேட்சஸ்னா இதுலேயே ஆன்சர் இருக்கு. மேட்சஸ் பிளேட் வித்தவுட் காம்படிஷன், காம்படிஷன் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்லியாக விளையாடுற விளையாட்டு. நெக்ஸ்ட் ஆப்போனண்ட். ஆப்போனண்ட்னா என்ன? சம்வன் ஹூ யூ கம்பீட் வித், சம்வன் யூ வாண்ட் டு பி அ பார்ட்னர் வித். ஸோ உங்க கூட எதிராக விளையாடுற விளையாட்ட ஒரு விளையாட்டு பிளேயரா, இல்லை சம்மன் யூ வாண்ட் டு பார்ட்னர் வித், இல்லை உங்க கூட விளையாடுற ஒரு பார்ட்னரா? ஆப்போனண்ட்னா என்ன? நமக்கு ஆப்போசிட்ல இருக்காங்க. கண்டிப்பா someone who you compete with. நம்ம எதிராக விளையாடுற விளையாட்டு பிளேயர் தான் நம்மளோட ஆப்போனன்ட். டேலி ஆஃப் மார்க்ஸ். டேலி ஆஃப் மார்க்ஸ்னா என்ன? ஃபைனல் மார்க்ஸ் ஆன ரிப்போர்ட் கார்டு. நம்ம ஸ்கூலில் கொடுக்க நமக்கு ரிப்போர்ட் கார்டா, இல்லை ரெக்கார்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் அ கேம் மேட்ச். ஸோ ஃபுட்பால் கிரிக்கெட்லாம் மேட்ச் வரோம்ல, ஸ்கோர் கார்டு வரோம்ல, அது மாதிரி தான் டேலி ஆஃப் மார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டேலி ஆஃப் மார்க்ஸ்னா ரெக்கார்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் அ கேம் மேட்ச். ஸோ கேம் விளையாடும் போது பாயிண்ட்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது தான் டேலி ஆஃப் மார்க்ஸ். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட்னா என்ன? ஃபாலோவிங் ஆல் த ரூல்ஸ் இன் அ கேம். ஸோ கேம் விளையாடும் போது எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறதா, இல்லை பீங் ஃபேர் அண்ட் ரெஸ்பெக்டிங் ஈச் பிளேயர் இன் எ கேம். கேம் விளையாடும் போது நம்ம கூட இருக்க ஆப்போனண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுறதா? ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேராக நம்ம விளையாடுறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம எதிராக விளையாடுற ஆப்போனண்ட்டுக்கு வந்து மரியாதை கொடுக்கறது. நம்ம லைன் பை லைன் போக போகிறோம். புக் எடுத்து ரெடி ஆயிக்கோங்க, ஓகேவா? ஸோ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். பிரபாத் ஆல்வேஸ் வாண்டட் டு வின். பிரபாத்னு ஒரு பையன் இருந்தான், அவன் எப்பவுமே வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருந்தான். His parents, teachers and friends said that he did not know how to accept defeat. So parents, teachers, friends எல்லாம் என்ன சொன்னாங்க பிரபாத்தை பார்த்து? உன்னால தோல்வியை ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. The fact was that he could not bear losing, not even at marbles. So பிரபாத் வந்து ஒரு சின்ன ஒரு கோலி குண்டு விளையாடினாலும் அதுல இருக்க தோல்வியை வந்து பிரபாத்தால ஏத்துக்கவே முடியல. He felt so good when he won that he never wanted to give up that feeling. ஸோ வின் பண்ணும் போதெல்லாம் அவன் ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ணான். ஸோ அந்த ஃபீலிங்ஸை வந்து அவனால கிவ் அப் பண்ணவே முடியல. On the contrary, losing made him feel terrible. ஸோ கான்ட்ரரினா என்ன? அதுக்கு ஆப்போசிட். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து அவனால் அந்த தோல்வி ஏற்றுக்க முடியல, ரொம்ப டெரிபிளாக, ரொம்ப வேர்ஸ்ட்டாக அவன் ஃபீல் பண்ண ஆரம்பித்தான். He thought that losing was the worst thing that could happen to anyone. ஸோ தோக்குறது எல்லாமே வந்து ஒரு வேர்ஸ்டான விஷயம்னு சொல்லிட்டு பிரபாத் நினச்சிட்டு இருந்தான். நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் பிரபாத் சென்ஸ் தட் ஹி வுட் லாஸ் அ கேம் ஹி வுட் நாட் பிளே இட். ஸோ எப்பப்பெல்லாம் அவன் தோக்குறான்னு சொல்லிட்டு அவன் சென்ஸ் பண்ணானோ, ஃபீல் பண்ண ஆரம்பிச்சானோ, அந்த கேமை வந்து அவன் விளையாட மாட்டான். ஹி வுட் டேக் பார்ட் ஒன்லி வென் ஹி வாஸ் ஷுர் ஆஃப் வின்னிங். எப்பப்பெல்லாம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவன் நினைச்சானோ அப்போ மட்டும்தான் அந்த கேம் விளையாடுவான். ஈவன் இஃப் த கேம் லாஸ்டட் ஒன்லி ஃபார் அ மினிட், ஒரு நிமிஷமா இருந்தாலும் அவன் வந்து ஜெயிக்கிற கேம் மட்டும் தான் விளையாடுவான். யூ குட் நாட் ஸ்டாப் ஹிம் ஃப்ரம் பிளேயிங் த கைண்ட் ஆஃப் கேம்ஸ் ஹி வாஸ் ரியலி குட் அட், லைக் பேட்மிண்டன். ஸோ அவனை வந்து பேட்மிண்டன் விளையாடும் போது அவனை தடுத்தே நிறுத்த முடியாது, ஏன்னா அவன் அவ்வளோ நல்லா விளையாடுவான். நெக்ஸ்ட் பாருங்க, a new student joined Prabhat school and his name was சூர்யா. சூர்யான்னு ஒரு பையன் வந்து பிரபாத்தோட ஸ்கூல் ஜாயின் பண்ணான்.
சூர்யா வாஸ் அன் எக்ஸலண்ட் பேட்மிண்டன் பிளேயர். சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா, பேட்மிண்டன்ல வந்து ஒரு நல்ல பிளேயர், எக்ஸலண்ட்டான ஒரு பிளேயரா இருந்தான். பிரபாத் வெயிட்டட் ஃபார் த லாஸ்ட் ஃப்ரைடே ஆஃப் த மந்த். பிரபாத் வந்து எப்போ மந்த்ல இருக்க லாஸ்ட் ஃப்ரைடே எப்போ வரும்னு சொல்லிட்டு பிரபாத் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். லாஸ்ட் ஃப்ரைடே வாஸ் சிக்னிஃபிகன்ட். இந்த லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா, பிரபாத்க்கு ரொம்பவே முக்கியம். திஸ் வாஸ் வென் த கோச் கண்டக்டட் ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் இன் தி கேம்ஸ் பீரியட். கேம்ஸ் பீரியட்ல வந்து கோச் வந்து ஃப்ரெண்ட்லி மேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. த டீம்ஸ் வர் டிசைடட் ஆன் மண்டே. மண்டே தான் வந்து டீம்ஸ் வந்து என்னாச்சு, டிசைட் ஆச்சு. அண்ட் இட் வாஸ் நோ சர்ப்ரைஸ் வென் பிரபாத் அண்ட் சூர்யா வர் சூசன் டு பிளே அ ரவுண்ட் அகெயின்ஸ்ட் ஈச் அதர். ஸோ அப்பதான் வந்து தீர்மானிச்சாங்க பிரபாத்தும் சூர்யாவும் வந்து எதிர்க்க விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, பிரபாத் வாஸ் given the responsibility of keeping score for their match. ஸோ பிரபாத்க்கு தான் வந்து அந்த ஸ்கோர் மேட்ச்லாம் வந்து நோட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன, அந்த பொறுப்பு வந்து பிரபாத்க்கு கொடுத்தாங்க. ஆன் ஒன் ஹேண்ட் பிரபாத் ப்ரிப்பேர்ட் ஃபார் த மேட்ச் வித் கிரேட் சீரியஸ்னஸ். ஸோ அது மாதிரி இருந்தாலும் பிரபாத் வந்து அந்த மேட்ச்க்கு வந்து ரொம்ப சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான். சூர்யா on the other hand seemed relaxed, not taking the thing seriously at all. ஆனா சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸா இருந்தா, அது பெருசா கண்டுக்கவே இல்ல. He walked about the whole time smiling and cracking jokes. ஸோ வந்து போகும்போது, நடக்கும்போது, வரும்போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜோக்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தான், சிரிச்சிட்டு இருந்தான். அபவுட் ஆல் சார்ட் ஆஃப் திங்ஸ், எல்லா விஷயத்தை பற்றி ஜோக் பண்ணிட்டு இருந்தான். பட் ஆன் ஃப்ரைடே அட் த பேட்மிண்டன் கோர்ட் சூர்யா வாஸ் அ ரியல் ஃபெனமெனன். ஆனால் வந்து ஃப்ரைடே வந்து பேட்மிண்டன் கோர்ட்டில் பார்த்தா சூர்யா வந்து ரொம்ப பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தான். ஃபெனமெனன்னா என்ன, ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப சூப்பராக விளையாடுறது, ஸ்பெஷல் குவாலிட்டி அவங்களுக்கு அந்த இருக்கிறது தான் வந்து ஃபெனமெனன்னு சொல்லுவாங்க. ஹி வாண்ட் பாயிண்ட்ஸ் அகைன் அண்ட் அகைன். சூர்யா வந்து என்ன பண்ணிட்டு இருந்தா, பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தான். இது எல்லாமே பிரபாத் நோட் பண்ணிட்டு இருக்கான். லாஃபிங் அண்ட் ஜோக்கிங் ஆல் த டைம். அப்போ கூட அந்த சிரிப்பை விடல, ஜோக்கை வந்து அவன் விடவே இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, ஹவவர் சூர்யா வாஸ் பேயிங் சோ லிட்டில் அட்டென்ஷன் டு த மேட்ச். ஸோ சூர்யா வந்து விளையாடிட்டு இருக்கும்போது, ஜோக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மேட்சை வந்து சரியா கவனிக்கல. பிரபாத் மேனேஜ் டு சேஞ்ச் த ஸ்கோர் போர்ட் வைல் ஹிஸ் ஆப்போனன்ட் வாஸ் லுக்கிங் எல்ஸ்வர். சூர்யா எங்கேயோ பார்த்துட்டு இருக்கும் போது பிரபாத் என்ன பண்ணா, நைஸா வந்து அந்த ஸ்கோர் கார்டில் ஸ்கோரை மாத்திட்டான். பிரபாத் மேனேஜ் டு வின் பை சீட்டிங். பிரபாத் வந்து எப்படியோ வின் பண்ணி, சீட் பண்ணி வின் பண்ணிட்டான், ஏமாத்தி வின் பண்ணிட்டான். ஹி மேட் திங்க் ஆஃப் ஹிஸ் வின் பட் டிட் நாட் மேட்டர் டு சூர்யா. ஸோ என்னதான் வின் பண்ணாலும் சூர்யாவுக்கு வந்து அதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல. இட்ஸ் பின் ஃபன், வி ஷுட் பிளே அகைன்ஸ்ட் சம் அதர் டைம் சேட் சூர்யா. பிரபாத் வந்து சீட் பண்ணி வின் பண்ணாலும் சூர்யா என்ன சொல்றான், இது வந்து ரொம்ப உன் கூட விளையாடினது ஃபன்னா இருந்துச்சு, நம்ம திரும்ப எப்பயாவது உன் கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளையாடணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தான். ஆன் தட் டே எவ்ரி ஒன் வாஸ் டிஸ்கஸிங் திட் கேம் அண்ட் ஹவு பிரபாத் ஹேட் சோ வெல். ஸோ அன்னைக்கு எல்லாரும் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படி பிரபாத் வந்து சூப்பரா விளையாடணும்னு சொல்லிட்டு அந்த கேம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம லெட்டஸ் டிஸ்கஸ் பார்க்கலாமா? ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் வாங்க. பிரபாத் would accept losing to anyone easily. பிரபாத் வந்து தோல்வி அடைஞ்சா வந்து ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆளா? ட்ரூவா ஃபால்ஸா? கண்டிப்பா ஃபால்ஸ் தான். ஏன்னா அவனால தோல்வியை வந்து ஏத்துக்கவே முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க, பேஜ் நம்பர் 106ல இருக்க நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 2, 3, 4ஓட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். வாட் வாஸ் ஸ்பெஷல் அபவுட் த லாஸ்ட் ஃப்ரைடே ஆஃப் ஈச் மந்த்? ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே, ஒரு மாதம் எண்டுலேயும் லாஸ்ட் ஃப்ரைடே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. த லாஸ்ட் ஃப்ரைடே ஆஃப் எவ்ரி மந்த் வாஸ் ஸ்பெஷல். ஏன்னா பிகாஸ் த டீம் ஹேட் ப்ராக்டிஸ் செஷன். டீமுக்கு வந்து ப்ராக்டிஸ் செஷன் இருந்துச்சு, ஃபாலோட் பை ஃப்ரெண்ட்லி மேட்சஸ். அதுக்கு ஃபாலோ பண்ணி ஃப்ரெண்ட்லி மேட்சஸும் இருந்துச்சு. டு என்கரேஜ் த டீம் ஒர்க் என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதுதான் வந்து அந்த லாஸ்ட் ஃப்ரைடேயோட ஸ்பெஷாலிட்டி. ஹூ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டைனிங் த ஸ்கோர் ஃபார் த மேட்ச்? ஸோ அந்த ஸ்கோரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அந்த மேட்ச் ஃபுல்லாக வந்து யார் ரெஸ்பான்சிபிளாக இருந்தாங்க? பிரபாத் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கீப்பிங் ட்ராக் ஆஃப் த ஸ்கோர்ஸ் டியூரிங் த மேட்ச். ஸோ வந்து மேட்ச் நடக்கும்போது அந்த ஸ்கோர்லாம் நோட் பண்ணுற பொறுப்பு யார்கிட்ட இருந்துச்சு? பிரபாத் கையில் இருந்துச்சு. டு யூ திங்க் பிரபாத் விஷ் டு பிளே அனதர் மேட்ச் வித் சூர்யா? வை டு யூ திங்க் ஸோ? ஸோ பிரபாத் வந்து இன்னொரு மேட்ச் வந்து சூர்யா கூட விளையாடணும்னு நினச்சானா நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நம்ம என்ன நினைக்கிறோம்? நோ, அப்படி இல்லை. ஐ டோன்ட் திங்க் பிரபாத் வாண்டட் டு பிளே அனதர் மேட்ச் வந்து விளையாடணும்னு பிரபாத் நினைக்கல. ரைட் அவே உடனே விளையாடணும்னு நினைக்கல. பிகாஸ் ஹீ ஃபெல் டிசப்பாயிண்டட் ஆஃப்டர் லாஸிங். ஸோ தோற்று போனதுக்கப்புறம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனால் அண்ட் நீடட் சம் டைம் டு ரீகெயின் கான்ஃபிடென்ஸ். திருப்பியும் கான்ஃபிடென்ஸ் வர்றதுக்காக அவனுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு.
சர்ப்ரைசிங்லி பிரபாத் குட் நாட் ஸ்லீப் வெல் தட் நைட். அந்த நைட் வந்து பிரபாத்தால தூங்கவே முடியல. ஏன்னா he had won the game but he did not feel as happy as he usually did. எப்பவும் ஜெயிக்கிற மாதிரி அவன் சந்தோஷமே படல, ஹாப்பியாகவும் இல்லை. வாட் வாஸ் சர்ப்ரைசிங் வாஸ் that சூர்யா did not feel bad about losing. ஆனால் சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா தோத்ததுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து சோகமே அடையல. வாட் வாஸ் மோர் சர்ப்ரைசிங் வாஸ் தட் பிரபாத்ஸா. ஆனால் வந்து இன்னும் சர்ப்ரைஸாக என்ன இருந்துச்சுன்னா, அடுத்த நாள் சூர்யா வந்து பேஸ்கெட் பால் வந்து விளையாடிட்டு இருந்தான். சூர்யா பிளேயிங் பேஸ்கெட் பால் த நெக்ஸ்ட் டே. சூர்யா வாஸ் ஸோ ஹோப்லெஸ் அண்ட் இட் that he could not score a basket for 10 minutes. சூர்யா வந்து அந்த பேஸ்கெட் பால் வந்து விளையாட தெரியலனாலும் 10 மினிட்ஸ் வந்து அதில் வந்து போட முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். yet he enjoyed playing the game. His happy smile never left his face. ஆனால் வந்து கேம் விளையாடுறது ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தான். கொஞ்சம் கூட அவன் சிரிப்பு வந்து கொஞ்சம் கூட மறையல. நெக்ஸ்ட் பாருங்க, பிரபாத் kept a close watch on சூர்யா for some days. பிரபாத் வந்து ரொம்ப நாளாக சூர்யாவை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தான், அவன் என்னெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு. he was great at something. சில விஷயத்தில் வந்து சூர்யா வந்து சூப்பராக விளையாடிட்டு இருந்தான். terrible at others. சில விஷயத்தில் வந்து சூர்யாவால் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. பட் வாட் வாஸ் காமன் வாஸ் த என்ஜாய்மெண்ட். இதுல இருந்து எல்லாம் என்ன காமனாக இருந்துச்சுன்னா, அவன் ஒரு விஷயத்தை எவ்வளோ என்ஜாய் பண்ணி செஞ்சான்னு தான் காமனாக இருந்துச்சு. he enjoyed everything equally. அவன் எல்லா விஷயம் பண்ணும்போதும் ஈக்குவலாக என்ஜாய் பண்ணான். as பிரபாத் went on with his observation, he realized that to enjoy a game you did not a scoreboard to keep a tally of your success. ஸோ ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும்னா எல்லாமே என்ஜாய் பண்ணி தான் பண்ணணுமே தவிர நமக்கு எல்லா விஷயம் பண்ணும்போது ஸ்கோர் கார்டு நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு பிரபாத் வந்து அப்சர்வ் பண்ணா. neither did you have to worry about winning or losing. ஸோ ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ எதுவுமே முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு பிரபாத் வந்து அப்சர்வ் பண்ணா. you needed to enjoy the game for its own sake. ஸோ கேமுக்காண்டி நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாத் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான். வாட் மேட்டர்ஸ் இஸ் ட்ரைங் டு டூ வெல். என்ன முக்கியம்னா வந்து நம்ம ரொம்பவே நல்லா பண்ணணும் அண்ட் என்ஜாயிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் இட். எல்லா மொமெண்ட்டும் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரபாத் புரிஞ்சுக்கிட்டான். பிரபாத் லேர்ன் சம்திங் த்ரூ த அப்சர்வேஷன் எவ்ரிடே. பிரபாத் வந்து எல்லாமே சூர்யாவை அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்ணா. சூன் ரியலைசிங் த சேஞ்ச் இன் ஹிம்செல்ஃப். நிறைய மாற்றங்கள் வந்து பிரபாத்க்கு ஏற்பட்டுச்சு. ஹி ஹேட் ஈவன் பிகன் பிளேயிங் ஹைட் அண்ட் சீக். பிரபாத் வந்து ஹைட் அண்ட் சீக்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டான். அண்ட் ஃபெல்ட் சேட் வென் எவர் இட் வாஸ் அபவுட் டு எண்ட். எப்போல்லாம் அந்த கேம் வந்து கம்ப்ளீட் ஆக போது முடிய போது ரொம்ப சோகமாக இருந்தான். ஏன்னா என்னடா கேம் இவ்வளோ சீக்கிரம் முடியுதுன்னு சொல்லிட்டு. ஹி ஆல்சோ ஸ்டார்டட் ஜோக்கிங் வைல் பிளேயிங் பேட்மிண்டன். பிரபாத் வந்து சூர்யா கூட பேட்மிண்டன் விளையாடும் போது மற்றவங்க கூட விளையாடும் போது ஜோக் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த சீரியஸ்னஸ்ல அவனுக்கு போயிருச்சு. ஸோ the other students started talking among themselves. ஸோ மற்ற பசங்களாம் வந்து அவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. started talking among themselves. பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க? குட் ஃபன் பிளேயிங் வித் பிரபாத். பிரபாத் கூட விளையாடினது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. தட் ஃபெல்லோ டெஃபினெட்லி ஹேஸ் அ கிரேட் ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட். அந்த பிரபாத்க்கு வந்து நிறையவே ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட் இருக்குது, நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட்னா என்ன? ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட்னா சண்டை போடாமல் வின் பண்ணாலும் சரி லாஸ் ஆனாலும் சரி அதை வந்து எதிரில் இருக்க பிளேயர்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி விளையாடுறது தான் ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ்லாம் பார்க்கலாமா? சேஞ்ச் ஆஃப் ஹார்ட்டோட சினானிம்ஸ் பார்க்கலாம். டிஃபிட்னா என்ன? லாஸ், தோல்வி அடைகிறது. டெரிபிள்னா என்ன? அன்ஹாப்பி, சோகமாகிறது. ஆன் த கான்ட்ரரினா என்ன? ஜஸ்ட் த ஆப்போசிட், வின் பண்ணுறது லாஸ் பண்ணுறது, இதுதான் அதோட ஆப்போசிட். ஜஸ்ட் த ஆப்போசிட்னு சொல்லுவாங்க. ஆன் த கான்ட்ரரினா சென்ஸ்டா என்ன? ஹேட் நோ, நமக்கு வந்து சில விஷயம் நடக்கும்ல, இது நடக்க போதோ இல்லையோன்னு சொல்லிட்டு, அதுதான் சென்ஸ்டு. சிக்னிஃபிகண்ட்னா என்ன? ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். கண்டக்ட்னா என்ன? ஆர்கனைஸ்டா, ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்கிறது ஆர்கனைஸ் பண்ணி நடக்கிறது, அதுதான் வந்து கண்டக்டட். ஃபெனமெனா என்ன? சம்மன் ஹேஸ் அ ஸ்பெஷல் குவாலிட்டிஸ், ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப சூப்பரா வந்து ஒரு விஷயத்தை செய்யறது, விளையாடுறது, படிக்கிறது, இதுதான் ஃபெனமெனன். ஹோப்லெஸ்னா என்ன? ஹேவிங் நோ ஸ்கில் அண்ட் சம்திங், ஒரு விஷயத்த வந்து நமக்கு விளையாட தெரியல ஆனா நம்ம விளையாடுவோம், கத்துப்போம், அதுதான் ஹோப்லெஸ். கெப்ட் க்ளோஸ் வாட்ச் ஆன்னா என்ன? அப்சர்வ்டு, ஒருத்தவங்க விளையாடும் போது தூரமா இருந்து அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணி. லெட் அஸ் டிஸ்கஸ். பேஜ் நம்பர் 107 இருக்கு. 2 கொஸ்டின் பார்த்துடலாமா? ஹவு டிட் சூர்யா ஃபீல் அபவுட் பிளேயிங்? சூர்யா வந்து விளையாடும் போது எப்படி ஃபீல் பண்ணா? சூர்யா என்ஜாய்ட் பிளேயிங் வித்தவுட் ஸ்ட்ரெஸ்ஸிங். சூர்யா வந்து விளையாடும் போது ஸ்ட்ரெஸ்ஸே ஆகல. அபவுட் வின்னிங், ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரெஸ் ஆகல. ஆர் லாசிங், தோக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரெஸ் ஆகல. ஹி ஸ்டேட் காம் அண்ட் ஹாப்பி, ரொம்ப காமாவும் ஹாப்பியாகவும் இருந்தா. ஃபோக்கஸிங் ஆன் ஹேவிங் ஃபன் ரேதர் தேன் த ரிசல்ட் எப்படி வருமோ அவனுக்கு கவர்ல இல்லை, அதுக்கு பதிலாக அவன் ஃபன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணான்.
வாட் வாஸ் இட் அபவுட் சூர்யா தட் பிரபாத் அப்சர்வ்? ஸோ பிரபாத் வந்து சூர்யாவை பார்த்து என்ன அப்சர்வ் பண்ணா? பிரபாத் நோட்டீஸ் தட் சூர்யா லவ் பிளேயிங் கேம்ஸ் நோ மேட்டர் ஹவு வெல் ஹி பெர்ஃபார்ம். ஸோ சூர்யாவுக்கு வந்து கேம் விளையாட ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சூர்யாஸ் மெயின் கோல் வாஸ் டு என்ஜாய் தி கேம். சூர்யாவோட மெயின் கோல் என்னவா இருந்துச்சு? கேமை வந்து என்ஜாய் பண்ணணும்னு இருந்துச்சு, வின் பண்ணணும், நாட் டு வின். ஸோ வின் பண்ணணும்லாம் அவன் கொஞ்சம் கூட பொருட்படுத்திக்கல. இதுதான் வந்து பிரபாத் வந்து அப்சர்வ் பண்ணா. இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட் நேம் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.